போது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கணும், எண்ட் பாயிண்ட்னு இருக்கு. எனி ப்ராப்ளம் இல்லையா, எனி ப்ராப்ளம் எடுத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கே போய் முடியணும் நமக்கு. தட்ஸ் அவர் கோல். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் போத் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். அப்புறமா இந்த ப்ராப்ளம் எடுக்கும்போது பஸ் எடுத்துட்டு நம்ம காலேஜுக்கு போகணும். அப்போ போகும்போது பார்க்கும்போது யூ ஹாவ் டு சி என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பஸ் போகும்போது நிறைய பஸ் வரப்போகுது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று காலேஜுக்கு போறதுன்னா நிறைய பஸ் வரப்போகுது. யூ ஹேவ் டு டிசைட் எந்த பஸ்ல நம்ம போக போறோம்னு சொல்லிட்டு. கோ டு அனதர் ஸ்கிரீன். இது ரொம்ப இதாகுது. யூ ஆர் ஷேரிங் த எஸ் கோ டு அனதர் ஸ்கிரீன். யா லீவ் இட் ஹியர். ஸோ தட் இஸ் த டெசிஷன். அதாவது நிஜ லைஃப்லேயே திங்க் பண்ணி பாருங்க. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க, நீங்க பஸ் வரும். எப்பவுமே 21 பஸ் மட்டும் வராது. உங்களுக்கு எந்த பஸ்ஸோ 21 தான் உங்க பஸ் நம்பர் வச்சுக்கலாம். வர்ற பஸ் எல்லாம் 21 இருக்காது. 21 வரும், 22 வரும், 45 வரும், நிறைய பஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு டேக் எ டெசிஷன். எந்த பஸ் வந்தா நம்ம போகணும். ஸோ தட்ஸ் அ டெசிஷன். அப்புறமா அந்த பஸ் வந்த பிறகு இடம் இருக்கா இல்லையான்னு பார்க்க. பஸ் கூட்டமா வரப்போகுது. எல்லா பஸ்ஸும் காலியா வரப்போகுது அவசியம் கிடையாது. ஸோ அதுவும் செக் பண்ணணும் நம்ம. ரைட். இதெல்லாம் முதல்லயே நம்ம திங்க் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் ரைட்டிங் த ஃப்ளோ சார்ட். அதுக்கப்புறம் தான் ஃப்ளோ சார்ட் வரப்போகுது நமக்கு. ஸோ இவங்க என்ன போட்டிருக்கீங்க? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க முகமது. கேக்குதா மேம்? இப்போ கேக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் போறோம் மேம். அப்புறம் வந்து பஸ் நம்பர் வந்து 76 பாக்குறேன் மேம். எங்க பஸ் வந்து நான் வந்து டெய்லியும் போற 76, அதனால போட்டேன் மேம். அது வந்து இல்லைன்னா திரும்பி பஸ் நம்பர் அடுத்த பஸ் வந்து 76 பார்க்கணும் மேம். அப்படி வந்து 76 இருந்தா பஸ் வந்து க்ரௌடா இல்லையான்னு செக் பண்ணணும் மேம். அப்படி வந்து க்ரௌடா இருக்குன்னா திரும்பி அடுத்த பஸ்க்காக வெயிட் பண்ணி அந்த பஸ் நம்பர் வந்து 76 பார்க்கணும். அப்படி வந்து க்ரௌட் இல்லைன்னா அடுத்து வந்து கெட் இன்டு பஸ் மேம். அண்டுக்கு வந்து கோ டு காலேஜ் மேம். அப்புறம் ஸ்டாப் ஆகலாம். வெரி குட், வெரி குட். Good job. Anybody keep it. வச்சுங்க. Okay. Anybody have any comments, questions on this? யாராவது any comments? நீங்க வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கீங்க, இல்ல இதுலயே ஒரு சின்ன ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணலாம், அந்த மாதிரி எதுனா இருக்கா? டிசிஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணலாம் மேம். டிசிஷன் பாக்ஸ் ஒன் மோர் டைம் என்ன கேட்டீங்க? டிசிஷன் பாக்ஸ் வந்து டைரக்டா டிசிஷன் பாக்ஸோட கனெக்ட் பண்ணலாமா? டைரக்டா டிசிஷன் பாக்ஸ். Okay, that's what I was going to ask too. நீங்க go up a little bit. அந்த நீங்க yes, நீங்க என்ன போட்டிருக்கீங்க? தியாகு, maybe ask him one more time. டிசிஷன் பாக்ஸோட டைரக்டா டிசிஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அந்த செக் த நம்பர் பஸ் நம்பர் 76னா இல்லைன்னா திருப்பியும் செக் தான் பண்றீங்க. ஏதாவது பண்ணிட்டேன்னு திருப்பி செக் பண்ணணும். Right? That is his question. Thiagu's question. Mohammed. Yes ma'am. நீங்க okay. எதுக்காக என்ன? just leave it like this. Okay. So எஸ் என்ற கேஸ்ல உங்களோட அடுத்த டெசிஷன் பாக்ஸ் பாருங்க. செக் த பஸ் இஸ் crowded. எஸ் என்ன பண்றீங்க? அடுத்த பஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி செக் த பஸ் நம்பர் 76. அது இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்பி அடுத்த பஸ் wait for the thing and then go back. That's what he is asking. Okay. புரிஞ்சுதா? Okay. Anybody else? Don't move the screen. Okay. I want somebody else. Let me see the names. Nancy. Nancy. I'm calling Nancy. பேர் என்னவோ போட்டிருக்கு. Dev Jennifer என்னவோ போட்டிருக்கு. Nancy, are you there? இருக்கீங்களா Nancy? Nancy. Okay. Gayatri. Yes ma'am. என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ? ஃப்ளோ சார்ட் அந்த கொடுத்திருக்க ப்ராப்ளம்க்கு வந்து அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படி சொல்லி பார்த்தோம் மேம். அதுல வந்து இவங்க வந்து இந்த மாடல் யூஸ் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க மேம். ரெண்டு டிசிஷன். கரெக்ட். என்ன கரெக்ஷன் சொன்னோம்? முகமது கிட்ட என்ன சொன்னோம்? என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம்? சோ அந்த இது வந்து ரெண்டு டிசிஷன் மேக்கிங் வந்து அது ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க மேம். அது வந்து வெயிட் ஃபார் அனதர் பஸ் வந்து
இந்த இதுலயே கனெக்ட் பண்ணிருக்கலாம் மேம். ஓகே, சரி. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இனிமே இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் காயத்ரிக்கு இல்லை, காயத்ரி குட் யூ ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் எவ்ரிபடி எல்ஸ் ஆல்சோ. இனிமே எதனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது இப்படி அது இப்படின்னு ஒரு 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 வேகா பேசாமல் எக்ஸாக்டா சொல்லணும். சரியா? எக்ஸாக்டா என்ன சொல்லணும். இப்ப நான் சொன்னதே நான் இன்னொரு தடவை சொல்றேன். நானு முகமதோட போச்சாட்ல ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ்ல நோ அப்படின்ற டெசிஷனுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடல. செகண்ட் டெசிஷன்ல செக் த பஸ் ஸ்க்ரோடட் அதுல வந்து எஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் தான் திருப்பி இன்னொரு டெசிஷனுக்கு போறாங்களே வழிய ஃபர்ஸ்ட் போட்ட செக் பாக்ஸ்ல உடனே செக் போறாங்க. அந்த நோவுக்கு உடனே திருப்பியும் செக் தான் பண்றாங்களே தவிர நடுவுல ஹீஸ் நாட் டேக்கிங் அன் ஆக்ஷன். இந்த பஸ் A79 இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணணுன்ற ஆக்ஷன் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஆட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ வென் யூ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இனிமே நாட் ஜஸ்ட் நம்ம கிளாஸ்ன்னு கிடையாது, பைத்தான் கிளாஸ்ன்னு கிடையாது, உங்க காலேஜ்லயோ இல்லை வேற யார்கிட்டையும் பேசும்போதோ எதனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க, டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரியா? Alright, one more time. One more. I'm going to ask, let's see, Nitish Kumar. Nitish Kumar, இருக்கீங்களா? Yes, ma'am. Okay, explain பண்ணுங்க பார்க்கலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரல, ஆனா இப்போ புரிஞ்சதை வச்சு சொல்றேன் மேம். சரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் மேம். அடுத்து கோ டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கு. அடுத்து டெசிஷன் பாக்ஸ் வந்து செக் நம்பர் 76 அந்த இதில் பண்றோம். இப்போ பஸ் சப்போஸ் திரும்பவும் பார்க்கணும்னா திரும்ப அதே இது அதுக்குள்ளேயே திரும்ப லூப் மாதிரி போகுது மேம். அடுத்து இப்போ க்ரௌடா இருக்கான்னு பார்க்கணும் மேம். பஸ் க்ரௌடா இருந்துச்சுன்னா வெயிட் ஃபார் த அனதர் பஸ்ஸுக்கு போறோம் மேம். அடுத்து திரும்ப இப்படி வருது. அதை நம்ம நேர் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறோம். சரி, இதுல என்ன கரெக்ஷன் சொன்னோம்? இது நீங்க வந்து அவங்க போட்டுக்கிறத ரீட் பண்ணிட்டீங்க. பட் ஒரு கரெக்ஷன் சொன்னோம் நம்ம. என்ன கரெக்ஷன் சொன்னோம் மேம்? 2 டெசிஷன் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ண கூடாதுன்ற மாதிரி சொன்னோம். 2 டெசிஷன் பாக்ஸ் ஸ்ட்ரைட்டா கனெக்ட் பண்ண கூடாது சொன்னோமா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் பண்ண கூடாது? ஒரு டெசிஷனுக்கு அப்புறமா ஓகே நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. which is okay, that's what you thought it is. பட் நீங்களே யோசிச்சு பண்ணுங்க. ஒரு டெசிஷன்ல இருந்து இன்னொரு டெசிஷனுக்கு கனெக்ட் பண்ணலாமா கூடாதா? 2 டெசிஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணலாமா கூடாதா? கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கூடாது? ஏன்னா ஆல்ரெடி ஒரு டெசிஷனுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு ஒரு வெயிட் ஃபார் அனதர் பஸ் தானே மேம் போகணும். இன்னொரு டெசிஷனுக்கு ஏன் போகணும்? ஒரே நேரத்துல 2 டெசிஷன் ஆகக்கூடாதுன்னு. இந்த இதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? செக் ஃபார் பஸ் நம்பர் 76 ஆன ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. செக் பண்றாங்க. அதுல எஸ்ன்னு வருது. ஆமா, பஸ் நம்பர் 76 தான். அதுக்கப்புறமா டெசிஷன் எடுக்கக்கூடாதா? நான் ஏன் இன்னொரு டெசிஷன் எடுக்க கூடாது? நம்ம பஸ் கிரௌடா இருக்கா இல்லையான்ற டெசிஷன் எடுக்கலாம் இல்லையா? நானு எடுக்கலாம் மேம். ஆனா ஒரே நேரத்துல டெசிஷன் எப்படி மேம் எடுக்க முடியும்? ஏன் எடுக்க முடியாது? பஸ் நம்பர் இது 76னா ஓகே, அடுத்து ஏன் எடுக்க கூடாது? நானு ஏன் ஒரு டெசிஷன் எடுத்த பிறகு அந்த டெசிஷன்ல என்ன ஆன்சர் வருதோ அதை பொறுத்து இன்னும் என்னோட அடுத்த ஸ்டெப் அடுத்த டெசிஷன். ஓகே மேம். What we're thinking is first I'm doing decision taking is one step. Yes ma'am. இந்த டெசிஷன்ஸ் டேக்கிங்ல என்ன ஆன்சர் வருதோ எஸ் ஆர் நோ அதை வச்சு என்னோட அடுத்த ஸ்டெப் கேன் பி வெயிட் பஸ்ஸாவும் இருக்கலாம். அது வெயிட் பஸ் இஸ் ஸ்டெப், இல்ல டேக்கிங் அனதர் டெசிஷன் இஸ் அனதர் ஸ்டெப். ஐ கேன் டூ. என்னோட ப்ராப்ளத்தை பொறுத்து இன்னொரு டெசிஷனும் எடுக்கலாம். இன்னொரு இவங்க கேஸ்ல என்னன்னா அந்த செக் த பஸ் நம்பர் 76 நோன்னா திருப்பியும் ஹீஸ் செக்கிங் த எக்ஸாக்ட் சேம் செக் சேம் டெசிஷன் பாக்ஸ்க்கே போறாங்க. அதுதான் தப்பு. ஒரு டெசிஷன் இப்ப பஸ் நம்பர் 76 பாக்குறேன் நான், இல்லையா திருப்பியும் செக் பண்றேன் பஸ் நம்பர் 76. ஸோ ஒரே பஸ் நான் எத்தனை தடவை 76 நான் எத்தனை தடவை செக் பண்ணணும்? செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த பஸ் தான் நான் செக் பண்ணணும். இந்த பஸ் 76 இல்லைன்னா அடுத்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அந்த பஸ் 76 தான் செக் பண்ணுமே தவிர திருப்பி இந்த பஸ்ஸே 76 நான் செக் பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு இந்த இவங்க கேஸ்ல.
ஸோ நீங்க இதை பார்க்கும்போது இது ஃப்ளோ சார்ட், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியெல்லாம் பார்க்காமல் நீங்களா நிஜத்துல பண்றதா இருந்தால் எப்படி திங்க் பண்ணுவீங்கன்னு தான் பார்க்கணும். இந்த ஃப்ளோ சார்ட்டோட எக்ஸசைஸ் பர்பஸே வந்து ஃபார் யூ டு ஸ்டார்ட் திங்கிங். நான் நேர்ல பண்றதா இருந்தா இப்படிதான் நான் திங்க் பண்ணி இந்த ஸ்டெப்ஸை எழுதுவேன் நான். பிகாஸ் ப்ரோக்ராமிங் இஸ் நத்திங் பட் எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை கோட்ல எழுதுறது தான் ப்ரோக்ராம். அது ப்ரோக்ராம்னா பைத்தானுக்குன்னு இருக்க அந்த பைத்தான்ல இஃப் கண்டிஷன் எப்படி எழுதணும் அதை எழுதுறதுதான் ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னது? ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை நான் எப்படி திங்க் பண்றேன், அதுல எத்தனை டெசிஷன்ஸ் எடுக்கணும், ஒரு டெசிஷன் சரியா போச்சுன்னா அடுத்து எங்க போகணும், இது தப்பா ஆச்சுன்னா எங்க போகணும், அப்படி எல்லாம் திங்க் பண்றதுக்கு தான் நம்ம ஃப்ளோ சார்ட் பண்றோம். அது நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக நாங்க வந்து இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம் வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப் ப்ராப்ளம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொஸ்டின்ல இவங்க பண்ணதுல என்ன பிரச்சனை நான் செக் பண்றேன். செக் பண்ணி இது நான் நினைச்ச பஸ் இல்லைன்னா திருப்பியும் செக் பண்றேன். எத்தனை தடவை செக் பண்ணாலும் அதே பஸ் தான் இருக்க போகுது. அதனால இந்த வெயிட் ஃபார் த பஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பீஸ். புரிஞ்சுதா? So pay attention to the class. Let's see what time is it. Oh, ஆச்சு 1 hour ஆச்சு. I was going to do வந்து இன்னொரு ப்ராப்ளம் பண்றதா தான் இருந்தேன் நான். பட் எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ளோ சார்ட்ல? எனி அதர் கொஸ்டின்ஸ்? யாருக்காவது முடிக்காதவங்க? நாளைக்கு கிளாஸ் இருக்கு உங்களுக்கு. வேற யாருன்னா முடிக்கல அப்படின்ற போது வேற யாருன்னா வேற மாதிரி போட்டிருக்கீங்களா? Anybody else want to show? சுமையா? Yes. Gayatri, yes. Gayatri, yes, go ahead. Yes.